அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு இரட்டை சுடருக்கானது. உங்களுடைய சரி பாதி உங்களிடம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத இந்த டாரோ கார்ட் மூலிமா எடுத்து நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இந்த வாசிப்பு நீங்கள் உங்களோட உள்ளுணர்வு எவ்வளோ பொருந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா? சாதாரண வாசிப்பையே நான் கவனமாக பாருங்கன்னு சொல்வேன். இரட்டை சுடர் வழி பாதையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கவனத்தோட உங்களோட உணர்வுகளோடு இந்த வாசிப்பு பொருந்துதா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரியா? உங்களோட ஸ்பிளிட் சோல் ஆன்மாவின் சரி பாதி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? நைஸ், நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இந்த இரட்டை சுடர் வழி பாதையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடிய தருணமோ பேசக்கூடிய தருணமோ இல்லைன்னா உணரக்கூடிய தருணமோ இது நிகழலாம். சரியா? இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் இரட்டை சுடர் வழி பாதையில் இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்பிளிட் சோல் இருப்பாங்க இல்லையா, அந்த சரி பாதி நீங்கள் எப்படி அவங்கள உணர்றீங்களோ அதே போன்று அவர்களும் உங்களை உணர்வதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கலாம். ஸோ அருமையான அட்டை வந்திருக்கு, நல்லா இருக்கு. அழகான புரிதல் கூட வர வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும். சரியா? என்னதான் சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னாலும் இது உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம், உங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை உங்களோட குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாமே ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. வெளியில் வேணால் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். ஓகேவா? இப்போ வெளி உலகம் சார்ந்த இல்லை உங்களுக்கு வெளியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்குள்ளே நீங்கள் பயணப்பட்டுட்ருக்கீங்க பாருங்கள். அந்த பயணத்தை எதுவுமே தடை செய்ய முடியாது அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையிலேருந்து என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ பிரச்சனைகள் எல்லாமே வெளியில் இருக்குது, உள்ளுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது போல தான் என்னால் இந்த அட்டையிலேருந்து பார்த்து கூற முடியுது. எஸ். ஸோ எங்கேயுமே இந்த உறவுங்க துண்டிக்கப்படலை. சரியா? வெளியில் டாமஞ்சரியாக இருக்கலாம், நீயா நானா போட்டி இருக்கலாம், ஏதாவது சில விஷயங்கள் இருக்கலாம், பிரிஞ்சது போல் இருக்கலாம். சில பேருக்கு ஒரு பிரிவு கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மெல்லிய கோடு உங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்லா இருக்கு. அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எஸ், சொன்ன வெளியில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். ஈகோ, 3 எழுத்து கெட்ட வார்த்தை, அகங்காரம், நானா நீயா, இதெல்லாம் கலையும் போது தான் அந்த உறவுங்கிறது ஒரு மேன்மையான நிலையை அடையும். இன்னும் சில பேர் இந்த பழைய காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு வழியை கூட தேடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. போதும், சண்டை போட்டது போதும், இந்த புரிதல்கள் இல்லை, விலகி இருக்கலாம், விலகி நின்று அவங்கவுங்க பாதையை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு உயிர்ப்புத்தன்மைங்கிறது என்னால் இந்த அட்டைகளை தொடும்போது உணர முடியுது. ஸோ உங்களுடைய வழியை நீங்கள் பார்த்துட்டு போனாலும் உங்களுக்கான ஒரு வெற்றியின் பாதையில் நீங்கள் செல்ல பிரியப்பட்டாலும் அது எல்லாம் ஒரு பக்கம் சூப்பராகவே நடக்கும், அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த உறவுங்கிறது அப்படியே இருக்கும். ஸோ அது எங்கேயுமே முடியல. ஒரு ஆழமான புரிதல்ங்கிறது கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் தான் மோதல், உள்ளுக்குள்ளே காதலான்னு கேட்டால் காதல் கிடையாது. இது காதலையும் தாண்டி ஒரு நல்ல அழகான புரிதல் இருக்கலாம். எஸ், கண்டிப்பாக. அதுதான் நான் சொன்னேனே, நீங்கள் பார்க்கலாம், பேசலாம், இல்லை ஏதாவது மெசேஜில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு கொண்டாட்டம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கனவுகள், உங்கள் கனவுகள் மூலமாக கூட வரலாம். இதெல்லாம் உங்களோட நிஜ வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிதர்சனமான வாழ்க்கையில் நிகழலை அப்படின்னா கனவுகள் மூலம் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ஸோ உள்ளுணர்வுகள் சார்ந்து நான் சொன்னேன் இல்லையா, இவங்க உங்களையும் உணர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அதனால ஏதாவது வெற்றிகள் உங்களுக்கோ அவங்களுக்கோ வெற்றிகள், ஒரு கொண்டாட்டங்கள், ஒரு சுப நிகழ்ச்சிகள் அது போன்ற ஏதாவது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இது நண்பர்கள் கூட சேர்ந்து கொண்டாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் வச்சுக்க மாட்டீங்க, 4 பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழலாம். இது வேலை சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். சந்தோஷமான நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்களோட இரட்டை சுடர், உங்களோட ஸ்பிளிட் சோல் சொல்கிற விஷயம்தான். சரியா? ஸோ பார்க்கலாம், பேசலாம். சில புரிதல்கள் தவறாக இருக்குது அப்படின்னா அது எங்கே தவறாக போச்சு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அது சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். வெளியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விலகி போகாதீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நமக்கான ஒரு இணக்கம் இருக்குது, ஸோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கனவுகள் பார்க்க வாய்ப்புகள் உண்டு அவர்களை. இல்லைன்னா அந்த தேவதையோட நம்பர்கள் எண்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அதே நேரத்தில் நீயா நானாங்கிற போட்டியும் இருக்க வாய்ப்புகள் உண்டு.
ஸோ இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இணைவுங்கிறது இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சரியா? வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் 2 பேருமே தேடிட்டு இருப்பீங்க இந்த டைமில், இந்த ஒரு காலகட்டத்தில். எஸ், இணைவுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது இப்போதைக்கு நம்ம வாசிப்பில் பார்க்கும்போது தெரியாது, அது உங்களுக்கு காலப்போக்கில் தான் தெரியும். சரியா? ஒரு தீவிரமான ஒரு தேடல் இருக்குது. வாழ்க்கையோட வழிபாதையில் நீங்கள் போகணும். இப்போ காதல் என்னதான் இரட்டை சுடர், ஸ்பிளிட் சோல் அப்படின்னாலும் நமக்கான ஒரு தனித்துவம்னு இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு அவங்களோட தனித்துவம், உங்களுக்கு உங்களோட தனித்துவம், வாழ்க்கையின் இலக்கு நோக்கம் எல்லாம் வேறு வேறாக இருக்கலாம். குணம் வேறுபட்டு கூட இருக்கலாம். சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப தீவிரத்தன்மையோட எப்போவுமே பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் ரொம்ப அமைதியாக கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சிலர் கோபப்படுவாங்க, சிலர் பொறுமையாக இருப்பாங்க. அது போன்ற குணங்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான செயல்கள்னு இருக்கு இல்லையா? அதில் 2 பேருமே அவங்களோட நோக்கத்துக்காக தீவிரமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது தொழில் சார்ந்தும் சரி, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ உறவுங்கிறது அழகாக தான் இருக்குது. இந்த நபரை நீங்கள் உங்களோட உள்ளுணர்வு வழியாக பார்க்கலாம். உலகம் முழுவதும் தேடினாலும் இப்படி ஒரு நபர் இருக்க மாட்டாங்க, எனக்குள்ள அப்படி ஒரு உணர்தலை நான் உணர்றேன் அப்படிங்கிறது போல் உங்களால் கண்டிப்பாக உணர முடிஞ்சுது அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கானதாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஏன்னா இப்போ நான் உலகம்னு சொன்னேன்ல, இது 2ஆக இருக்குது. ஒரு உலகம் உள்ளே இருக்கலாம், இன்னொரு உலகம் வெளியில் இருக்கலாம். ஸோ இவங்க வெளி உலகத்தில் உங்கள் கூட சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கான ஒரு உலகம் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு காயம் சொல்ல முடியாது, ஒரு யாரா இவ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தேடலை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த நபரை நீங்கள் இப்போ தேடிட்டு இருக்கீங்க, அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, இரட்டை சுடருக்கான வாசிப்பை நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான நபரை நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. சரியா? ஸோ நானோ இல்லை வேறு யாரோ இவங்க தான் அப்படின்னு கை காட்ட முடியாது. ஸோ அந்த உணர்தல்ங்கிறது உங்களுக்குள்ளேருந்து வரும். அப்படி நீங்கள் அந்த நபரை உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான நபராக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. சரியா? இல்லைன்னா சில நேரங்களில் உங்கள்கிட்டே ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் இருக்கலாம். இது அவங்க தானா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு தவறான புரிதலில் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட உள் வலிமையை உணருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நபர் உங்களுக்கானவங்களாவே இருப்பாங்க. சரியா? சில நேரங்களில் சில விஷயங்களை இருக்க பற்றி கொள்வதும் அது உங்கள் உறவுக்கு தடை ஏற்படலாம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். பணம் சார்ந்து இருக்கலாம், வேறு ஏதாவது உறவு சார்ந்து இருக்கலாம், 3ஆம் நபர் தலையீடாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் சரியில்லை, அதை விட்டு விலகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு விலகவும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எப்போதுமே கைகள் நிறைய ஏதாவது ஒன்று தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது மற்றொன்றதை பற்ற முடியாது. ஸோ சில நேரங்களில் உங்கள் மனசை இலகுவாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கும் அவங்களோட உணர்வுகளையும் மதிக்க கற்றுக்கோங்க. அப்படிங்கிறது போல தான் அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளாக இங்கே என்னால் பார்க்க முடியுது. ஸோ உங்களோட ஸ்பிளிட் சோல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணருங்க, யாருக்குமே இலகுவாக இருக்காதீங்க. சில நேரங்களில் உங்களோட வலிமையை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க, உங்களை நீங்களே யாருன்னு கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக அவர்களையும் சேர்த்தே கண்டுபிடிச்சிடுவீங்க. சில நேரங்களில் அந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க. தேவையில்லாத விஷயத்தை விடும்போது தேவையான விஷயங்கள் தன்னால் வரதுக்கு வழி பிறக்கும். இந்த அட்டை காதலர்களுக்கான அட்டை எதை கூறுது அப்படின்னா, நீ ஒன்று நேசி. ஸோ வெளியில் தேடாத, வெளியில் என்னை தேடவே தேடாதா, நான் உனக்குள்ளே இருக்கேன். ஸோ உனக்குள்ளே இருக்கிற என்ன நீ இருக்க பற்றிக்கொள் அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையிலேருந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய நபர் உண்மையாக உங்களுக்கான நபராக இருப்பாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மாயின் வலையில் நீங்கள் சிக்கிக்கக்கூடும். எஸ், சில நேரங்களில் அவங்கள போலவே இருக்க வேறு ஏதாவது ஒரு மாயின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கொள்வோம் நேரிடலாம். ஸோ கவனத்தோடு இருங்க அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள். ஸோ தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இவங்களை நினச்சிட்டே இருக்கீங்க, சரியாக வேலை பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் சார்ந்த வெற்றியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த உறவு சார்ந்து மட்டும் கவனம் கொடுத்துட்டே இருக்காதிங்க, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி, உங்களோட தனிப்பட்ட இலக்கு என்னவோ அதையும் நோக்கி நீங்கள் பயணிங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்காக போகும். சரியா? ஸோ இரட்டைச்சுடர் வழிபாதைங்கிறது ஒருத்தரை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். யாரையுமே பிடிச்சி இழுத்து நீயா நானும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த உறவுங்கிறது சிதைந்து போகிறதுக்காக கண்டிப்பாக கிடையாது.
இது வந்து அடுத்தடுத்த நிலையிலே மேன்மையோட ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்யலாம். எஸ், உதவி செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கீங்கன்னா உதவி செய்யுங்க. இல்லை எனக்கு இப்போ உதவி செய்ய முடியாது, அவங்களுக்கும் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக முன்னேற முடிவு பண்ணுங்க. சரியா? ஸோ மனசில் இருக்கிறத நீங்களே பேசுங்க. அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சால் தெளிவுபட பேசுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உங்களுக்குள்ளே தானே இருக்காங்க. ஸோ உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. சரியா? ஸோ உங்களோட இரட்டை சுடர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் எவ்வளோ பொருந்ததுன்னு பாருங்கள். தொழில் சார்ந்து உங்களை நீங்கள் அடையாளம் படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் தனித்துவமாக பாருங்கள். எந்த காலகட்டத்திலையும் உங்களை நீங்களே தாழ்வாக பார்க்காதீங்க அப்படிங்கிறது போலையும் இந்த அட்டையில் படிக்கும் போது என்னால் கவனித்து சொல்ல முடியுது. ஸோ நீங்கள் தனித்து நிற்கிறதுனால யாருமே இல்லாமல்லாம் இல்லை. சரியா? சில நேரங்களில் சில பேர் தனிமையாக கூட இருக்கலாம். அந்த தனிமைங்கிறது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு தனிமையை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத உங்களோட இரட்டை சுடர் சொல்லக்கூடிய செய்திகளாக என்னால் படுது. ஓகேவா? ஸோ பழைய காயங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக குணமாகலாம். வாழ்க்கையை உங்கள் வழியில் வாழ பாருங்க. ஒரு ஆழமான புரிதல், வெளியில் காற்று மூச்சுன்னு சண்டைகள் இருந்தாலும் ஒரு ஆழமான புரிதல் உங்கள் இருவருக்குள்ளேயுமே இருக்குங்கிறத உணருங்க. தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுங்க. இப்போ நீங்கள் வந்து இவங்க உங்கள் பக்கத்துலேயும் இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை உங்களை விட்டு தொலைவாக கூட இருக்கலாம். உங்களோட ஸ்பிளிட் சோல், ஓகே, உங்களோட சரிபாதி எதுவாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் கனவுகள் வழியாக பார்க்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன உணர்றீங்களோ அது அவர்கள் உணர்வதற்கும் இந்த தருணத்தில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சரியான நபர், உங்களுடைய நபரை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். சில நேரங்களில் மாயின் பிடிகள் வரக்கூடும், அதே போன்ற மாயமான நபர்களும் வரக்கூடும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? ஸோ அவங்க பக்கத்தில் வந்தாலும் இது நம்மளுடையவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி தூரமாக தூக்கி போட்டுருவீங்க. ஸோ எண்ணங்கள் நல்லதாக வச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்களெல்லாம் கலைந்துடுங்க. ஓகேவா? வாழ்க்கையின் நோக்கத்தோடு செயல்பட்டீங்கன்னா அவங்களும் அதே நோக்கத்தோடு தானே செயல்படுறாங்க. ஸோ வெளியில் தேடாதீங்க. இந்த தீவிரத்தன்மையெல்லாம் உங்களை உள்ளுக்குள்ளே பாருங்கள். எவ்வளோ பார்க்க முடியுமோ ஆழமாக சென்று அவங்கள பார்த்து நீங்கள் உணருங்க. அப்போ வெளியில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நபரை நீங்கள் கண்டறிய முடியும். நன்றி.